ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டே vlog வீடியோ தான் பார்க்க போகிறேன். இந்த vlog வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் 6 மணிலேருந்து எடுத்துட்டு இருக்கேன். நான் காலையில் எப்பவும் போல் எல்லா செடியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த பாட் வந்து ஃப்ரீயாக இருந்தது. இதில் வந்து நான் புதுசாக துளசி செடி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாப்பா இருக்கிறதால இப்போ வந்து துளசி தேவைப்படும், சளி கிளி பிடிச்சதுன்னா தேவைப்படும் அப்படின்றதுக்காக வந்து நான் துளசி செடி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ரொம்ப அழகா வந்து துளுத்து வந்திருக்கு. அடுத்ததா வந்து நம்ம வச்சிருந்த ரோஸ் செடி. நான் இது 2 தான் வச்சிருக்கேன். அந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா, அழகா வந்து மொட்டு வச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து ஒரு லைட் கலர் ரோஸ் தான். அடுத்ததா வந்து மார்னிங் வந்து 8:00 ஆயிடுச்சு. இப்போ வந்து டீ போட்டுட்டு இருக்கேன். மதியத்துக்கு வந்து சாதம் வச்சுட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் போற மாரி இருந்தா காலையிலேயே வந்து மதியத்துக்கான சாப்பாடும் செஞ்சுருவேன். அடுத்ததா வந்து இப்போ நான் டீ போட்டுட்டு இருக்கேன். எப்பவும் வந்து ஒரே மாதிரி வந்து டீ போடாதீங்க. அந்த மாரி போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால வந்து டெய்லியும் வந்து டிஃப்ரெண்டா வந்து போட்டு பாருங்க. ஒரு நாள் வந்து கற்பூரவள்ளி வந்து சேர்த்து டீ போட்டு பாருங்க. ரொம்ப வந்து ஃப்ளேவர் நல்லாருக்கும். அப்புறம் ஒரு ஒரு நாள் துளசி சேர்த்து போடுவேன். இந்த மாரி வந்து ஃப்ளேவர் மாத்தி மாத்தி போட்டு பாருங்க. அப்போ வந்து நம்ம டீக்கு அடிக்ட் ஆக மாட்டோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிடாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வேற ஒரு ஃப்ளேவர் வந்து மாத்துற மாதிரி இருக்கும். நம்ம டீ தூள் மாத்த தேவையில்ல. இந்த மாரி ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் சேர்த்து டீ போட்டுட்ருக்கேன். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லாருக்கும். நான் இந்த மாரி போட்டுட்ருக்கேன். வெல்லம் சேர்த்து போடுற மாரி இருந்தா வெல்லம் கொஞ்சம் கடைசியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு இத ஆஃப் பண்ணிக்கலாம். யூசுவலா வந்து நீங்க போடுற டீலயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாள் வந்து வெல்லம் கலந்து போடுங்க. ஒரு ஒரு நாள் வந்து கற்பூரவள்ளி, துளசி அப்புறம் புதினா கூட கலந்து போடலாம். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லாருக்கும் அது குடிக்கும்போது. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஃப்ளேவர் வந்து குடிச்சிட்டு இருந்தோம் அப்டின்னா, அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு ரொம்ப புடிச்சு போயிடும். ஸோ அதனால டீ குடிக்காம நம்மளால இருக்க முடியாது அதுக்கப்புறம். இன்னைக்கு வந்து நான் வெல்லம் போட்டுருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நாள் வந்து சர்க்கரை அவாய்ட் பண்ற மாரி இருக்கும். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டேன். இப்ப இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் நான் எப்பயுமே வந்து ஒண்ணும் மேக்கப்லாம் பெருசா போட மாட்டேன். இப்ப நான் ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து யூஸ் பண்றேன்னு போட்டிருந்தேன்ல, ரீசென்ட்டா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நிவியா அது வந்து கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது வேற எந்த மேக்கப்புமே போட மாட்டேன். பார்த்தீங்கன்னா, பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் குங்குமம், அப்புறம் பொட்டு அவ்வளோதான். இது தவிர வேற எதுவுமே கிடையாது. இது வந்து ரீசென்ட்டா நம்ம வாங்குன அந்த நிவ்யா கிரீம் தான். ரொம்ப நல்லாருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் பவுடர் போடுவேன். இத தவிர வந்து வீட்ல இருக்கும்போது வேற எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்ததா வந்து குங்குமம், பொட்டு அவ்வளோதான். எப்பவுமே வந்து குங்குமம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். நான் குங்குமம் வந்து எப்பவுமே வாங்கி வச்சிருப்பேன். இது அதிகமா எனக்கு யூஸ் ஆகும். அந்த குங்குமத்துக்கு முன்னாடி ஒரு மை வைப்பாங்கல்ல, அத யூஸ் பண்ணிட்டு வைப்பேன். ரொம்ப நேரம் வந்து குங்குமம் வந்து இருக்கும். அவ்வளோதான். வீட்ல இருக்கும்போது இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இப்படிதான் இவ்வளோதான் இருப்பேன். இவ்வளோதான் போடுவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து அந்த பக்கம் வந்து படுத்துட்டு இருக்கா. அவள பார்த்துட்டே தான் வந்து போட்டுட்டுருப்பேன். இப்போ ஃபுல் டே வந்து இப்படி தான் இருக்கும். தனியா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, பாப்பா ஒரு சைடு வந்து பார்த்துட்டே தான் எல்லா வேலையும் செய்வேன். ஒரு சைடு வீடியோ எடுத்துட்டே பாப்பா பார்த்துட்டே இருப்பேன். சமைச்சுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே செய்வேன். ஸோ, அதனால வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, சவுண்ட் குடுத்துட்டே இருப்பா. சரி விழுந்துருவாளேன்னு கொஞ்சம் பயமா இருக்கும். பெட் மேல போட்டுருக்கும்போது. ஏதாவது வேலை செய்யும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பாய் போட்டு கீழ போட்டுருவேன். கீழ வந்து பாய்ல போடுறது ரொம்ப நல்லது. கோரப்பாயில வந்து படுக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா வந்து இப்போ நான் வந்து இந்த மாரி இப்போ சாந்து பொட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த பொட்டு வச்சுக்கிறேன். வெள்ளிக்கிழமைன்றதால இந்த பொட்ட வந்து யூஸ் பண்றேன். அடுத்தது வந்து குங்குமம் வைப்பேன் அவ்வளோதான். இது தவிர வந்து மேக்கப் வந்து பெருசா ஒண்ணும் சொல்ற அளவுக்கு பெருசா மேக்கப்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். அக்கேஷனலா தான் எப்போவாது வெளியில போம்போது அந்த காஜல் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இதெல்லாம் தேவைப்படாது. நான் யூஸ் பண்றதும் இல்ல. கொஞ்சமா வந்து இந்த லிப் பாம் வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவாவோடது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் கொஞ்சமா வந்து யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான் ட்ரை ஆயிடும் அப்படின்றதால அவ்வளோதான் கிளம்பிட்டேன். அடுத்தது இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா, பொங்கலும், சாம்பாரும் தான். அந்த பொங்கலும், சாம்பாரும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். தனியாவே வந்து இது வீடியோ எடுத்துட்டே தான் வந்து சமைச்சேன். ஸோ, அதனால தனியா வீடியோவே வந்து நான் போட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து 2, 3 வீடியோ எடுத்திருக்கேன். வீட்ல வந்து ஆள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 வீடியோவா வந்து எடுத்துப்பேன். யாரும் இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாப்பா வச்சுக்கிட்டு. ஏதாவது ஒரு வீடியோ தான் எடுக்க முடியும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 11 மணி அளவுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் தாளிச்சுட்டு இருக்கேன். இதுவுமே இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீடியோ எடுத்தேன். குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 வீடியோவா எடுத்துப்பேன். அப்புறம் வந்து ஆள் இல்லாத டைம்ல வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால பாப்பாவ விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வந்து தாளிச்சாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இதோட லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா சூப்பரா பண்ணிடலாம். அவ்ளோ நல்லாருக்கு. சாம்பார் சாதத்துக்கு கூட, வெரைட்டி ரைஸ் கூடலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து இது நான் சொல்லணும்னு நெனச்சேன். இது வந்து ஒரு பழைய கிளிப் தான். பாப்பா வந்து இந்த மாரி தொட்டில்ல போடுறீங்க அப்டின்னா, கீழ வந்து நல்லா மொத்தமா இருக்க கிளாத்தா போடுங்க. அப்போ வந்து அந்த கிளாத்துக்குள்ள வந்து பாப்பா இருப்பா. ஸோ, அதனால இந்த பக்கம் அவங்க திரும்புறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். குழந்தைங்க வந்து பொதுவாவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது பால் எடுப்பாங்க. இந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து சைடு ஒரு பக்கம் திரும்பிப்பாங்க. நீங்க வந்து இந்த மாரி துணி தொட்டில்ல போடும்போது அவங்களுக்கு திரும்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால கீழ வந்து வெயிட்டான கிளாத் ஏதாவது போடுங்க. அப்டி இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி கீழ வந்து போட்டுட்டு பாயில போடுங்க.
நான் முன்ன சொன்ன மாரி கோரப்பையில வந்து குழந்தைய படுக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கோர இருக்குல்ல, இதோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா, பூச்சி எதுவுமே வந்து கிட்ட வராதாம். ஸோ, அதனால வந்து இந்த மாரி பாயில போடுங்க முடிஞ்ச அளவுக்கு. அவங்களும் வந்து விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க புதுசு புதுசா நெறைய விஷயங்கள் வந்து கத்துப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து தொட்டில்ல போட்டுட்டோம் அப்டின்னா வந்து, அது வந்து சரியா இருக்காது. இந்த மாரி கீழ போட்டுட்டோம் அப்டின்னா, ஃப்ரீயா அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழ போடுங்க. நல்லா திக்கா இருக்க மாரி ஏதோ ஒரு கிளாத் போட்டுட்டு, அந்த மேல வந்து படுக்க வச்சுட்டீங்க அப்டின்னா, அவங்க ஃப்ரீயா விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து தடைபடாம இருக்கும். பாருங்க அவங்க வந்து குப்புற படுக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த மாரி வந்து அவங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். நம்மளுக்குமே வந்து பயம் இல்லாம இருக்கும். தொட்டில்ல போடுறீங்க அப்டின்னா, உங்களால வந்து பார்த்துக்க முடியும் அப்டின்னா தான் பக்கத்துல இருக்க மாரி இருந்தா தொட்டில்ல போடுங்க. இல்லன்னா போடாதீங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா, பால் காத்திப்பாங்க. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பொறையிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது மாரி போடாதீங்க. டக்குன்னு வந்து தலை வந்து ஒரு சைடு திருப்ப முடியாது. நம்ம துணி தொட்டில்ல போட்டுருக்கும்போது. இந்த மாரி கீழ போட்டுட்டு பார்த்துட்டே வந்து செய்யுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. கோரப்பாயோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா, பூச்சி எதுவுமே பக்கத்துல வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குமே உடம்பு வலிக்காது. ரொம்ப நல்லாருக்கும். அதே சமயத்துல வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஏதாவது துணி மட்டும் போட்டு விடுங்க. வீட்ல இருக்கும்போது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பேம்பர்ஸ் வந்து போட்டு விடுறாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாரி வந்து போட்டு விடாதீங்க. அதிலேயே வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்மளும் அத போட்டிருக்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா போயிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ, அதனால அது கொஞ்ச நேரம் அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யூரின் போயிட்டு அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டிராவல் போறீங்க, இல்ல வந்து தூரமா போறீங்க, பஸ்ல போறீங்க அந்த மாரி டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த டைம்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் வீட்ல இருக்கோம். அத தவிர்த்து அத போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேல? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தினமலர் பேப்பர் எதுக்காக காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தினமலர்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறுக்கெழுத்து போட்டின்னு ஒண்ணு நடக்கும்ல, அதில வந்து நான் எழுதியிருந்தோம். ஸோ, அது வந்து என்னோட பேர் வந்திருந்தது. ஸோ, அதனால தான். இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது வந்து ஆறுதல் பரிசு தான் வந்தது. 200 வந்திருந்தது. இது எதுக்காக காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து எழுதணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நம்மளுக்கான கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கும். நம்மளும் வந்து நம்ம படிச்சதெல்லாம் வந்து திரும்பி பார்க்கறது, இல்ல யோசிக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ, அதனால இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 200 வந்து மணி ஆர்டர் வராதுன்னு நெனச்சேன். ஆனா, அந்த மணி ஆர்டர் வந்து இன்னைக்கு தான் வந்தது. ஸோ, அதனால தான் வந்து இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்டின்னா எழுதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாரி இருக்கும். நல்ல ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நான் வெளில போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அந்த பூ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்ல தான் வாங்கி கட்டுவேன். எப்பவுமே வந்து எனக்கு தேவையான பூ வந்து வாங்கிட்டு நான் வீட்ல தான் கட்டுவேன். நான் சொல்லியிருப்பேன். ஈவினிங் வந்து பூ கட்டும்போது அவ்ளோ வந்து ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவேன். அவ்ளோ ரொம்ப நல்லாருக்குங்க. நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பூவோட மனம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து ரிலாக்ஸா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வீட்ல வாங்கிட்டு தான் கட்டுவேன். இப்போ வந்து வெளில போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப தூரமாலாம் எதுவுமே இல்ல. பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்து போறேன். ப்ளவுஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சரியா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸா இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் வாங்குறதுக்காக போறேன். அதிகமா ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் வந்து லைனிங் கிளாத்லாம் வேணும். அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். பாப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டுட்டே போப்போறேன். பாப்பாவ கூட்டிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா வந்து, இது மாரி எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுத்துட்டு போவேன். பக்கத்துல போறோம் அப்டின்னா கூட எடுத்துட்டு போவேன். சம்டைம் அது வெட் ஆயிடுச்சு அப்டின்னா, உடனே வந்து மாத்திரணும். ஸோ, அதுக்காக வந்து எடுத்துட்டே போவேன். அப்டியே இருந்தாங்க அப்டின்னா, அவங்களும் டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ஷனும் ஆகும். ஸோ, அதனால தான் ரொம்ப தூரமா போற மாரியா இருந்தா தான் வந்து பேம்பர்ஸ் அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணுவேன். மத்த டைம்ல வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். கிட்ட போற மாரி இருந்தா அந்த மாரி கிளாத் எடுத்துப்பேன். அது வெட்டான கிளாத் வந்து ஒரு கவர்ல போட்டு பேக்ல போட்டுப்பேன். இது வந்து வேற ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு கூப்ட்டுட்டு வந்துருவேன். டூ வீலர்ல போற மாரி இருந்தா கூட அப்டிதான் நான் வந்து யூஸ் பண்றதில்ல. வழியில எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு வந்து ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. நான் இதுவரைக்கும் வந்து நெறைய வந்து வாங்குனதே கிடையாது. 1, 2 அந்த மாரி தான் வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதிகமா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அடுத்ததா வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் அதிகமா வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காகலாம் போகல. நான் ஒரே ஒரு நைட்டி தான் வாங்குனேன். பக்கத்துல இருக்க ஒரு கடைக்காக தான் போயிருந்தேன். 2, 3 நைட்டி இருக்கு. சரி எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்குறதுக்காக போனேன். இது வந்து 250 தான். ரொம்ப வந்து கம்மி ரேட் தான். நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப வந்து அதிகமான ரேட்ல வந்து நான் அதிகமா மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். வீட்ல இருக்க கிளாத் தான். ஆனா கிளாத் நல்லா தான் இருந்தது. ஸோ, அதனால வந்து இந்த மாரி வாங்கியிருக்கேன். இது வந்து லைனிங் கிளாத்க்காக வாங்கியிருக்கேன். இந்த சாரி ப்ளவுஸ்க்காக. இந்த மாரி வந்து ஒரு 2 லைனிங் கிளாத்தும், ஒரு நைட்டியும் வாங்குறதுக்காக தான் வந்து வெளில போனேன். ரொம்ப தூரமும் இல்ல. ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். உடனே வந்து போயிட்டு வந்துட்டேன். இந்த கிளாத் வந்து இதுக்காக வாங்குனேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு நெட்டட் கிளாத் என்கிட்ட இருக்கு. ஸோ, அதுக்காக வந்து இது வாங்கியிருக்கேன். இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்காக வாங்கியிருக்கேன். எல்லா ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸா இருக்கு. ஸோ, அதனால வந்து இதெல்லாம் வாங்கி இப்ப ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். சரி போனதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய வந்து ஃப்ராக் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ, அதனால இது மாரி வந்து வாங்குனேன். இந்த ஒரு ஃப்ராக் தான் வந்து வாங்குனேன். ரொம்ப அழகா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ₹50 தான். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கு. கிளாத் வந்து நல்லா ஷைனிங்கா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. பனியன் கிளாத் மாரி. அதனால வந்து இது போடுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்ல இருக்கும்போது வந்து போடலாம் பாப்பாக்கு அப்படின்றதுக்காக வாங்குனேன். மறுபடியும் ஒரு நாள் வந்து போயிட்டு இந்த மாரி கொஞ்சம் நெறைய வாங்கணும் பாப்பாக்கு. நான் போனதால சரி 1 மட்டும் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஷாக்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு இல்ல. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட் மாரி தான் இருக்கு. கீழ மட்டும் தான் வந்து அந்த லெக் குடுத்துருக்காங்க. நல்லா வந்து இது சாஃப்ட்டா தான் இருக்கு. ரொம்ப பெருசா வந்து இல்ல அந்த இது. அதனால வந்து ரொம்ப டைட்டா இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க கீழ மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட் மாரி தான் இருக்கு. இந்த மாரி வந்து 4 வாங்குனேன். 4 வந்து ரூ. 100 தான். நல்லா வந்து கம்மியா இருந்தது. சரி சும்மா வீட்ல இருக்கும்போதெல்லாம் போடலாமே அப்படின்ட்டு தான் வாங்குனேன். மீதி 3ம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் வந்து பண்ணேன். இப்போ ஈவினிங்கா வந்து மறுபடியும் நான் டீ போட்டுட்டு இருக்கேன். நைட்டுக்கு வந்து தோசை தான். இதோட வந்து இந்த விளாக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில வந்து என்ன வந்து சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது பொதுவா பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து குழந்தைங்களுக்கு அந்த பேம்பர்ஸ் அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாத் யூஸ் பண்ண பாருங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கோம். நான் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுதே வந்து நெறைய துணி இருக்கும். நெறைய வந்து ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். அத விட்டா வேற என்ன வேல இருக்கு? அதனால டெய்லியும் கண்டிப்பா நான் நெறைய துணி வாஷ் பண்ணிப்பேன். அந்த மாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வந்து சேஃபா பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு.